ரஷ்யாவுடைய நட்பு. 1971லையும் சரி, இப்போ நடந்த இந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு உற்ற தோழனாக நமக்கு வந்து கை கொடுத்தது, தோள் கொடுத்தது ரஷ்யா அப்படின்னா அதில் வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அன்னைக்கு வங்கதேசம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நாட்டை வந்து உருவாக்கணும் அப்படி இந்திரா காந்தி முடிவெடுத்த பிறகு அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அதை வந்து இல்லாமல் ஆக்கணும் அப்படின்ட்டு வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வந்து சீறி பாயும் போது இந்தியாவுக்கு ஆதரவாக முடிஞ்சா கை வை பார்ப்போம்னு சொல்லிட்டு நமக்கு ஆதரவாக வந்து நின்னது ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் தான். அதன் பிறகு ரஷ்யா இதுல இறங்கிடுச்சு அப்படின்ற அந்த விஷயம் தெரிந்த பிறகுதான் அமெரிக்கா இருந்து பின்வாங்குச்சு. ஸோ பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாவதற்கு 80% வந்து இந்தியா காரணம் அப்படின்னா அதுல 20% அதற்கு துணை நின்றது ரஷ்யா அப்படின்னு மிக தெளிவாக சொல்ல முடியும். இன்று வரை நம்மளுடைய ஆயில் கன்சம்ஷன்லேருந்து, நம்மளுடைய வெப்பன்ஸ்லேருந்து, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400லேருந்து பல விஷயங்களில் நமக்கு வந்து ரஷ்யா எந்த வகையெல்லாம் துணை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிலையில் தான் இப்படியும் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறது. ஆனால் இது ஒரு காலமும் பலிக்காது. நம்மளுடைய உளவு அமைப்பு அப்படிங்கிறது மிக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதால இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இதுக்கப்புறம் நடக்காது. அதே மாதிரி அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்கு.